யாழ் வரணி கலைவாணி முன்பள்ளி சிறுவர் தின நிகழ்வு. உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு வரணி இயற்றாலை கலைவாணி முன்பள்ளியில் சிறுவர் தினமும் வாணி விழா நிகழ்வும் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது. முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் திரு சூனா பார்த்தீபன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்பள்ளியின் போசகர் திரு வேயண்ணா தங்கராசா அவர்களும் மற்றும் திரு வேயண்ணா இராசரத்தினம் அவர்களும் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்வில் முன்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நிகழ்வில் சிறுவர் ஆசிரியர்கள் மாலை அணிவித்து கௌரவித்திருந்ததுடன் பரிசு பொருட்களும் வழங்கி மகிழ்ச்சிப்படுத்தியிருந்தனர். அத்துடன் உலக முதியோர் தினமான நேற்றைய தினம் விருந்தினர்களாக அழைக்கப்பட்ட முதியோர்களும் கௌரவிக்கப்பட்டிருந்தனர். தொடர்ந்து சிறார்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இன்றைய தினம் வாணி விழாவும் முதியோர் தின நிகழ்வும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தலைமை உரை ஆற்றுவதற்காக என்னை அழைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே மொட்டுகள் விழுந்து மலர்களாய் சிறகடித்து பறவைகளாய் மிளர்கின்ற நட்சத்திரங்களாய் கலங்கமில்லா உள்ளத்துடன் காண்கின்ற கடவுளாய் குழந்தைகள் திகழ்கின்றார்கள். மலர்களே தங்களுக்கும் மாலை சூட்டிக் கொள்ளும் தினம், குயில்களே தமக்கென இசை விழா நடத்தும் தினம். உங்கள் நாள் இது. சுதந்திரமாய் சிறகுகளாய் மகிழ்ச்சியின் துளிகளாய் வாழும் உங்கள் அனைவருக்கும் எனது சிறுவர் தின நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்றைய தினம் முதியோர் தின நிகழ்வை நாங்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே முதியவர்கள் வாழ்நாள் முழுவதும் பெற்ற அனுபவங்கள் மற்றும் அறிவின் களஞ்சியமாக இருக்கின்றார்கள். அவர்களை மதித்து வழிகாட்டுதல்களையும் பெறுவதற்கு பயனுள்ளதாக இருக்கின்றது. ஒவ்வொரு முதியோரும் தங்கள் வாழ்வில் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் ஏதாவது ஒரு பங்களிப்பை செய்கின்றார்கள். அவர்களின் பங்களிப்புக்கும் அவர்களை போற்றி துதிக்க வேண்டும். அதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் நான் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நமது முன்பள்ளிக்கு இன்றைய நிகழ்வில் விருந்தினராக வருகை தர இருந்த இளையதம்பி காண்டிபன் அவர்கள் நமது முன்பள்ளிக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து முதலாக நமது உதவியினை செய்திருக்கின்றார். அவர் இன்னும் நான் நேற்று போய் கலக்கையும் சொல்லியிருக்கின்றார். தான் இதோடு விடவில்லை, தான் எங்களுக்கு என்ன உதவி செய்வேன் என்று சொல்லி அவர் இங்கே இந்த சமயத்தில் இல்லை. இருந்தாலும் அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நமக்கு இந்த முன்பள்ளியின் வளர்ச்சிக்கு முதல் இருந்த தலைவர்கள் பெரிதும் பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நமது ஆசிரியர்கள் நமது செல்வங்களை தங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு நமக்காக நமது மழலைகளுக்கு வந்து தங்களுடைய நேரத்தை செலவிடுகின்றார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இங்கு நமது போதகராக இருந்து நமக்கு பல உதவிகளையும் இப்போதும் நமது முன்பள்ளியில் மைதானம் வேண்டுவதற்கான காணியை அவர் கதைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த முறை சரிவராது என்றும் அடுத்த வருடம் முடிவுக்குள் நாம் வேண்டி தருவதாகவும் கூறியிருக்கின்றார். நம்மோடு சேர்ந்து பல உதவிகளை வழங்குவதற்கு இங்கு காத்திருக்கின்றார். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு தலைமை உரை வழங்க நேரம் ஒதுக்கியமைக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய நாளானது மிகவும் பொன்னான நாளாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று வாணி விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அந்த நேரத்திலே எங்கள் சிறுவர்கள் ஆகிய சிறார்களுக்கு இன்று சிறுவர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
அதே போன்று முதியோர் தினத்தை நாம் இங்கே முதியோர் தினத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த சிறுவர் தினம் ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் சில பேருக்குமே தெரியாது. நாங்கள் மாலை போட்டு கௌரவிக்கிறோம் சொல்லி சின்னாக்கள் நினைப்பினோம். அப்படி அல்ல, சிறுவர்களுக்குரிய துஷ்பிரயோகங்களிலிருந்து நாங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் முகமாக, அதாவது துஷ்பிரயோகம் என்று சொன்னால் உளவியல் ரீதியானது, உடல் ரீதியானது, உணர்வு ரீதியான, புறக்கணிப்பு ரீதியான சிறுவர்களுக்கு துஷ்பிரயோகம் எமது நாட்டில் மட்டுமில்லை, எல்லா இடமே இது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் ஐக்கிய நாடு சபையினால அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சிறுவர் தினம் கொண்டாடுறதாக தீர்மானித்து, அந்த வகையிலே தான் இன்று எல்லா இடமுமே சிறுவர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே எமது கலைவாணி முன்பள்ளியிலும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் தான் முதியோர் தினமும் கொண்டாடுகின்றோம். இங்கே வந்திருக்கும் போசரான தங்கராசன் தவிர்க்க முடியாத காரணத்தினால எங்களுக்கு முன்பள்ளிக்கு முன்பள்ளி ஆசிரியருக்கான கொடுப்பனை தந்துதவிய காண்டிவனா தவிர்க்க முடியாத காரணத்தால் பெற முடியவில்லை. அவர் பெறுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வராவிட்டாலும் மற்றும் போசராக தங்கராசன் அவர்கள் இன்று மட்டுமில்லை, நான் முதலாக இந்த முன்பள்ளிக்கு சேரும் போதே எனக்கு தங்கராசன் அவர்களே நீண்ட காலமாக எனக்கு தெரியும். நான் வந்த வருஷமே நான் தங்கராசனியை தான் இந்த எங்களோட முன்பள்ளிக்கு தலைவராக நான் தெரிவு செய்தேன். ஏனென்றால் அவர் என்னோட மட்டுமில்லை இந்த உறவுகளோட கூட நீண்ட காலம் பழகிய ஒரு இப்போ ஒரு முதியோர் என்ற வகையில் இங்கே வந்திருக்கின்றார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்ற சிறார்கள் முதியோராக இங்கே வந்திருக்கும் ராசரத்னம் ஐயா அவர்களும் எங்களோடு நீண்ட காலமாக பழகினவர். அவர் உண்மையிலே எங்களுக்கும் எங்கள் நோசரிக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். மக்கள் மருமக்கள் அவர்கள் எல்லாரும் உதவி செய்து அந்த வகையிலே அவரையும் இன்று முதியோர் வகையிலே அவையை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். அவருக்கு நாம் வருவதற்கு நன்றி கூறிக்கொண்டு அது மட்டுமல்ல நமது பெற்றோர்கள், நமது சக ஆசிரியர் அவருக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்று நன்றி. வணக்கம். கலைவாணி விழாவிலே முதியோர் நிகழ்ச்சியை ஒழுங்கமைச்சு உண்மை முதியோராக எனக்கு வரவழைக்க அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த சின்ன வயதிலே இந்த சிறார்கள் எல்லாம் கட்டி நல்ல அலங்கார உறுப்புகள் எல்லாம் அமைத்து ஒரு மாலையில் எல்லாம் அணிவித்து வந்த பெற்றோர்கள் முன்மாதிரிய இதற்கு பெற்றோருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் பங்கு பெற்றுவதால் அதிகம் பேர் எனக்கு விருப்பம் இல்லை. இப்படியான நிகழ்ச்சிகள் கட்டாயம் செய்த இந்த ஆசிரியர்களும் பெற்றோர்களும் முன் வாழ்ந்ததற்கு பெரிய நன்றியை கூறிக்கொண்டு, இதே மாதிரி எளிமையிலும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை செய்து கலைவாணியை முன்னேற்றி முன்பாதைக்கு கொண்டு வரது எங்களாலும் ஆனக்கூடிய உதவிகளை செய்து நடப்போம் என்றும், நாங்கள் ஒருவரி தானே எங்களோட பிள்ளைகளை சேர்த்து விட்டு போடுவோம், அடுத்த வரைக்கும் வாரவை வந்து பார்க்கட்டு நினையாமல் முன்னாள் தலைவர் பிள்ளை வந்து நிற்கிறான், அவங்க பேரும் பண்ணணும். அப்படி எல்லோரும் நாங்கள் இந்த வரியம் கையோட போடுவோம் என்று நினையாமல் எல்லோரும் அடுத்த வரியம் வந்து ஆறாறு என்ன மாதிரி வரையும் வந்து உதவிகளை போன வரிய பெற்றோர் மாதிரி உண்மையாக காணே மகளை கேட்டால் எனக்கு தெரியாப்பாங்க, அவளுக்கு உண்மையாக நேரம் இல்லை. அப்படி 2-3 பேர் பெற்றார் மாதிரி வந்தாலே இவ்வளவு உதவியாக இருக்கும். இனிமேல் காலத்திலேயாவது தயவு செய்து இன்றைய பெற்றார் மாதிரி சொல்கிறோம், எனக்கு மாறவரியம் நடக்க போகிற நிகழ்ச்சிகளுக்கு தயவு செய்து வந்து கலந்து ஆசிரியர்மாரோட ஒற்றுமையாக நின்று எங்களோட கலைவாணியை முன்னேற்றுமாறு மிக பண்போடு இருக்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு காலம் ஒரு சின்ன தடை இருந்தது உங்களுக்கு தெரியும். இல்லை இப்போ நாங்கள் முன்னேற்றி இருப்போம். அந்த பேங்க் பிரச்சனை அது கிடைக்கக்கூடாது. பேங்க் பிரச்சனை இப்போ ஓகே பண்ணணும்னா எல்லாரும் புலம்பெயர் மக்களும் கலைவாணியை முன்னுரிமைப்படுத்துறதுக்கு ஊக்கமாக நிற்கணும். அதே நேரத்தில் நீங்களும் ஊக்கமாக நின்று எங்களோட ஒத்தாசியை நின்று நான் திரும்பவும் சொல்றேன், இந்த முறையோட தலைவர் போனால் அடுத்த முறை தலைவர் வராமல் விடக்கூடாது. கட்டாயம் தலைவர் வரணும், பெற்றார் வரணும். செய்து இந்த கலைவாணியை எங்களோட தென்மராட்சியிலேயே முதலாவது இடத்தில் வர பண்ணணும் என்று
நம்பிக்கையோட கூறிக்கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Kela